மெகா ஹிட் கொடுத்த இயக்குனர் கூட சிவகார்த்திகேயனுக்கு மோதலா? சிவகார்த்திகேயனோட படம் கைவிடப்பட்டுருச்சா? சிவகார்த்திகேயன் நடிப்புல கடைசியா அமரன் படம் வெளியாச்சு. அந்த படம் உலக அளவுல 350 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைச்சது. அடுத்ததா அவரு சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுக்கிடையில ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த சூழல்ல அவரை பத்தின புது தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. சின்ன திரையில அறிமுகமாகி பின்னாடி விஜய் அவார்ட்ஸ் விழாவை தொகுத்து வழங்கினவர் சிவகார்த்திகேயன். அப்போ அவரை கவனிச்ச தனுஷ் தன்னோட முன்னாள் மனைவி இயக்கி தான் ஹீரோவா நடிச்ச 3 படத்துல ஒரு ரோல் கொடுத்தாரு. அதுல ரொம்பவே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு சிவகார்த்திகேயன். அடுத்ததா பாண்டியராஜ் இயக்கத்துல மெரினா, எழில் இயக்கத்துல மனம் கொத்தி பறவை மாதிரியான படங்கள்ல ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எஸ்கே. தொடர்ந்து ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்த அவருக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் ரொம்ப பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அந்த படம் மெகா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ரஜினி முருகன் படத்துல நடிச்சாரு. அந்த படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதன் காரணமா குறுகிய காலத்திலேயே டாப் 10 ஹீரோக்களுக்குள்ள வந்துட்டாரு சிவகார்த்திகேயன். அதே மாதிரி நடனம், நடிப்பு அப்படின்னு அத்தனை ஏரியாக்கள்லயும் தன்னை மெருகேத்திக்கிட்டாரு. சூழல் இப்படி இருக்க நெல்சன் திலீப் குமார் இயக்குன டாக்டர் படம் மெகா ஹிட் ஆச்சு. விமர்சன ரீதியா மட்டும் இல்லாம வசூல் ரீதியாவும் சக்க போடு போட்டுச்சு. டாக்டர் படம் 100 கோடி கிளப்ல இணைஞ்சது. அடுத்ததா அவர் நடிச்ச டான் படமும் 100 கோடி ரூபாய வசூல் பண்ணுச்சு. தொடர்ந்து நடிச்ச பிரின்ஸ் படம் தோல்வி அடைஞ்சாலும் அடுத்ததா வெளியான மாவீரன், அயலான் மாதிரியான படங்கள் சூப்பர் ஹிட் அடிச்சது. மாவீரன், அயலான், டான், டாக்டர் அப்படின்னு அந்த படங்களை விடவும் சிவகார்த்திகேயனை உச்சத்துக்கு கொண்டு போய் நிலை நிறுத்துச்சு அப்படின்னா அது அமரன் படம் தான். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல கமலஹாசன் தயாரிப்புல உருவாயிருந்த அந்த படம் மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையா வச்சு உருவாச்சு. அந்த படம் விமர்சன ரீதியா மட்டும் இல்லாம வசூல் ரீதியாவும் பெரிய ரெஸ்பான்ஸ பெற்று 350 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணுச்சு. அடுத்ததா ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய அவரு சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி படத்துல நடிச்சிட்டு வராரு. இதோட டைட்டில் டீசர் சமீபத்துல தான் வெளியாச்சு. இதுக்கிடையில டான் படத்தோட இயக்குனர் கூட சிவகார்த்திகேயன் இணையறாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில புதிய தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதுபடி சிபி சக்கரவர்த்திக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையில மனஸ்தாபம் வந்துட்டதால இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெளிவா தெரியல. தனக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹிட் கொடுத்த சிபி சக்கரவர்த்தி கூட சிவகார்த்திகேயனுக்கு என்ன மாதிரியான மனஸ்தாபம் வந்துடுச்சு, எதனால இந்த படம் டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிற காரணம் பத்தி இன்னும் தெளிவா தெரிய வரல.